இந்த ரைஸ் சுண்டல் உப்மாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை நான் சொல்லிடுறேன். அப்படியே அதுக்கப்புறம் குக் பண்ணிடலாம். ஓகேவா? அரிசி, பச்சை பயிறு, கடலெண்ணெய், தக்காளி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், மஞ்சள் தூள், கடுகு, கல்லுப்பு, மிளகாய் தூள், பெருங்காயம், பூண்டு, வெங்காயம், உடைச்ச உளுத்தம் பருப்பு, மோர் மிளகாய். கடாய் வச்சுடலாமா? எஸ். நல்லா வறுக்க போறோம். ஓகே. கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன். அதை ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாமே செப்பரேட்டா தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஓகே. கொஞ்சம் சிம்மர்ல தான் அது பண்ணணும். அப்பதான் அது ஸோ இதை பொன்னிறமாக்கி முதல்ல இதை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த இன்கிரீடியன்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாதி ட்ரை ரோஸ்ட் ஆகும் போதே நம்ம துவரம் பருப்பும் போட்டுக்கலாம். ஓ, இதுலயே சேர்த்துடலாமா? ஏன்னா அது ஈஸியா சீக்கிரமா சட்னா. துவரம் பருப்பு அதே அளவா? அதே அளவு, அதே ஒரு 2 ஸ்பூன்ஸ். வாசனை வர வரைக்கும் வரதா போதும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பச்சை பயிறு வந்து அதான் மெயின் இன்கிரிடியன்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொறுமையா வறுக்கணும். இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம் தான். ஏன்னா நமக்கு பருப்பே அவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. அது 2 ஸ்பூன் தான் போட்டோம். இது ஃபுல்லாக நமக்கு பொரிஞ்சு வரணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஸ்ப்ரவுட் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி அதுக்கப்புறம் அதை சாஃப்ட் ஆக்குறதே பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம குக் பண்ணி எவ்வளோ விசில் வச்சாலும் அது சாஃப்ட் ஆகணும் அப்படின்னா அது அந்த ஹீட் பட்டால் தான் முடியும். சீக்கிரத்தில் பசிக்காது. நல்ல வாசனை அந்த அளவுக்கு வரட்டா. நான் போட்டுருவா? வந்துடும். ஓகே. இல்லை வைங்க. ஓகே. எல்லாமே நம்ம ஃபேவரா பண்ணணும்ல. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து அரிசி. ஓகே. புழுங்கல் அரிசின்னு சொல்லிட்டாங்க. புழுங்கல் அரிசி ஒரு 200 கிராம்ஸ். ஓகே. பொரியரிசி அளவுக்கு வறுக்க வேண்டாம். அதுக்கு 3 ஸ்டேஜ் போதும். நீங்க வந்து எங்க மேம்? காஞ்சிபுரத்துல பிறந்தது வளர்ந்தது எல்லாமே? நான் வந்து born and brought up in சென்னை தான், அசோக் நகர் தான். என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து காஞ்சிபுரம். ஓகே. டெம்பிள் சிட்டி. கண்டிப்பா. அண்ட் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் போறதுங்கிறது ரொம்ப பெரிய ஊருக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இப்பெல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 hours எல்லாம் போயிட்டு நம்ம கார் டிரைவ்னா 1 hour. ஆமா, கொஞ்சம் கலர் மாதிரி ஒரு 2. ஆமா. அந்த வாசனை வருது பாருங்க. இதுக்கப்புறம் அகைன் நம்ம வேற ஏதாவது வறுக்க போறோமா? அவ்வளவுதான் மேம். வறுக்கிறது இதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஜஸ்ட் இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல வைக்கணும். ஒரு 20 minutes ஆது ஊறணும். ஓஹோ. அதுக்குள்ள ஒரு குயிக்கா ஒரு சட்னி பாத்துறலாம். ஓ, அது நம்ம அதுல கொட்டிடலாம். போதுமா? போதுமா. ஃபைன். ஸோ இப்போ வறுக்கிற வேலை முடிஞ்சாச்சு. வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அதை வாஷ் பண்ணி ஊற வைக்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம சட்னி பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்னிக்கு என்னென்ன பண்ண போறோம் அது ஊறத்துக்குள்ள அதை நம்ம பண்ணலாம். நீங்க இப்போ அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஜாரா? ஓகே, இங்க வைக்கிறேன். இதுல என்னென்ன தேவையோ ஆட் பண்ணுங்கப்பா. ஓகே. ஸ்பூனும் இங்கே இருக்கு. ஓகேம்மா. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் சட்னி தான், குயிக்கா அதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி. ஓகே. 3 தக்காளி. ஒரு வெங்காயம். இப்படி. வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன். ஓகே.
ஸோ நம்ம வந்து உப்புமாவை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இந்தாங்க தொடச்சி தரவா? ஓகே ஓகே. நம்ம ஆல்ரெடி மிளகாவும் சேர்க்க போகிறோம். அதனால நம்ம காரத்துக்கு ஏற்றோம். ஜஸ்ட் ஃபார் கலரிங்காக தான் இது போகும். ஒரு 2லேருந்து 3 மிளகா. இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 மிளகா. தேவையான உப்பு 2 வாசி. நம்ம நார்மல் இது ரெட் சில்லி குயிக்காக பண்ணி ஓகே. கருவேப்பிலையும் போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் அரைக்கணும். ஓகே. நீங்களே அரைச்சிடுறீங்களா? எஸ். ஓகே. எடுத்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோங்கிறத காமிச்சிடலாம். நீங்கள் வந்துடலாம் பேபி. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கோம்ல. ஸோ இதுதான் அந்த ரெட் சட்னி. ஓகே. இதில் என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இது வேலை ஓவரா? அவ்வளோதான். ஜஸ்ட் பவுல் டிஸ்பிளே பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஓகே. அதை நான் பண்ணிடுறேன். ஓகே. அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த பக்கம் ஊற வச்ச விஷயங்கள்லாம் ரெடி ஆயிருக்கும். அதை பார்த்துடலாமா? எஸ். இப்போ கடாய் வேணுமா? வேற என்ன? குக்கர் தான். குக்கர். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அந்த க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சு அந்த தண்ணியும் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம ஜஸ்ட் குக்கரில் போட்டுட்டு ஜஸ்ட் குக் பண்ணோம். ஓகே. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சுண்டல், ரைஸு, அதுக்கப்புறம் உப்புமா வரப்போகுது. ஆனால் அதில் வந்து பருப்புலாம் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான தண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட்னா நம்ம நார்மலாக 1க்கு 2 கொஞ்சம் ரொம்ப உதிரியாக வேணும்னா 1க்கு 1.25 வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம 1.25 வைக்க போகிறோமா? 2 வைக்கிறோம். ஏன்னா பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப உதிரியாக இருந்தாலும் சாப்பிட்றது கொஞ்சம். ஓகே. 1க்கு 2 வைக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் வேகணும். இன்னுமே ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு கால். இதுக்கான சால்ட் தேவையான அளவு. ஓகே. லைட்டாக வந்து மஞ்சத்தூள். ஓகே. லைட்டாக 1 drop ஆஃப் ஆயில். கொஞ்சம் போலான்னு வரும் சார். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ். ஓகே. எல்லாமே கலர் இருக்கா? இது நம்ம எவ்வளோ விசில் விட போகிறோம்? இது ஒரு 2 விசில்ஸ் விட்டுட்டு சிம்மரில் ஒரு 2 minutes. ஓ ஃபைன். அவ்வளோ க்ளோஸ் பண்ணலாமா? எஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணலாம். இந்தாங்க. ஓகே. ஸோ 2 விசில் வரணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்க போகிறோம். ஸோ இது விசில் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேலைகள் இருக்குன்னா தாளிச்சு கொட்டுற வேலைகள் இருக்கு. சட்னியும் தாளிக்கணும், அந்த இந்த உப்புமாக்கும் தாளிக்கணும். ஓகே. அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சட்னிக்கு முதல்ல தாளிச்சிடலாமா? எஸ். ஸோ சட்னியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தாளிக்கிறதுக்கு எல்லாம் போடுறதுக்குள்ள நம்ம ஒரு கப்பில் மாற்றி வச்சுடுவோம். ஓகே மேம். அண்ட் தாளிக்கிறதுக்கு கடாய் எடுத்துக்கலாமா? தாளிச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். இது வந்து சட்னி தாளிச்சு. அப்போ இதை வச்சுக்கலாமா இப்போ? ஸோ வச்சாச்சு. இதில் வந்து சட்னியை கொதிக்க வரதுக்கு முன்னாடி தேவையான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் இந்த அளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு 2 to 3 days கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாதோ? ட்ராவல் சட்னி மாதிரி தான். ஓகே. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபைன். அண்ட் சட்னிக்கு முக்கியமாக வந்து நல்லெண்ணெய் தானே? எஸ் மேம். ஓகே. உப்புமாக்கு தான் கடல் எண்ணெய். எஸ். ஒரு ஸ்பூன் கடுகு, உடைச்ச உளுத்தம் பருப்பு. நம்ம முழு உளுந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு,
கொஞ்சம் பெருங்காயத்தூள். லைட்டாக இப்போ தான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் வெடிக்க வைக்கணும்னா வந்து கருவேப்பிலை போடணும். நம்ம சட்னி போடணுமா? ஸ்பூனா? எஸ். அந்த கரண்டி எப்படியே கொடுங்க பேபி. கரண்டிலேயே எடுத்துடலாம் பேபி, அந்த கரண்டி. ஓகே. வலிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாமாப்பா இதில்? இல்லை, லைட்டாக ஒரு நிமிஷம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இது அதுக்குள்ளே நான் மிக்ஸ் பண்ணட்டுமா பேபி? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி எதையுமே இன்க்ரீடியன்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே போட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. இது போதுமா? குக் பண்ணணுமா? இன்னும் ஒரு 1 minute. ஓகே. அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து கப்பில் வச்சிடலாமா? வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. ஓகேவா? இன்னும் அந்த எண்ணெய் மேலே வரணும். ஓஹோ. அப்போதான் அது நம்ம ஒரு 1 or 2 days கூட. சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விசிலே வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில். நம்ம லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, வாட்டர் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த டக்கு முடியும். வாட்டர் லைட்டாக ஊற்றிட்டதுனால அது நமக்கு அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். சிம்மர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 minutes இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது அவங்க ரெடினாங்கன்னா நம்ம எடுத்து வைக்க வேண்டிய வேலை தான். அது வந்து அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் தான் வேலை. ஆஃப் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, நான் இதை எடுத்து இந்த கப்பில் வச்சிடுறேன். ஓகே. அதுக்குள்ளே வந்து 2 minutes நம்ம வந்து விட போகிறோம்னா அது 2 minutes ஆயிடுச்சா இல்லை இன்னும் கொஞ்சம்? 1 நிமிஷம். ஓகே. கூல் டவுன் ஆகணும். ஓகே. இறக்கி கீழே வச்சுக்கலாமா? நான் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து தாளிப்புக்கான விஷயங்கள் பார்த்துருவோமா? இது மறுபடியும் சிம்மர்ல தான் பண்ணணும். ஆமா. ஏன்னா பூண்டு இதுவாகும். சிம் பண்ணிரவா? பண்ணிரு. ஃபைன். ஃபுல் சிம். ஓகே. சொல்லட்டுமா? இப்போ இதுக்கான தாளிப்பு, உப்புமாக்காக தாளிப்பு அது செப்பரேட்டா பண்ணணும். இது கூல் டவுன் ஆகிறதுக்குள்ள நம்ம அதை பண்ணிடலாம். ஓகே. இதுக்கு நம்ம கடலை எண்ணெய் எடுத்துக்கணும். எஸ். கடலை பருப்பு, கடுகுமா, கடுகு போட்டுட்டும் கடலைப்பருப்பு போடலாம், கடலைப்பருப்பு போட்டும் கடுகு போடலாம். எப்படி வேணா போடலாம். ஆனா 2 பேர் நமக்கு வெடிக்கணும் இல்லையா? கடுகு வெடிச்சா கடுகு வெடிக்கணும். மீன் டைம் உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு. மெயின் இன்கிரீடியன்ட் பூண்டு தான். இதையும் போட்டுட்டு ஓகே, தேவையான பூண்டு. பூண்டை அப்படியே ஸ்லோ ஃபயர்ல நம்ம வந்து நல்லா அது ஃப்ரை ஆகுறது. ஏன்னா உள்ள அது ஃப்ரை ஆகணும். ஓகே. பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பச்சை பயிர் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம பூண்டும் இந்த பெருங்காயத்தூளும் நிறைய ஆட் பண்ணுவோம். ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். ஓகே. மெயின் இந்த பூண்டுக்காக தான் அந்த தாளிப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இப்போ பூண்டு மட்டும் இல்ல, அடுத்து நம்ம வந்து அந்த மிளகா மோர் மிளகாவையும் போட போறோம் இல்லையா? கருவேப்பிலையும் போடும். ஓகே. ஸோ மோர் மிளகால நமக்கு வந்து அந்த காம்பு தான் பிடிக்கும். பட் காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த மிளகாவை சாப் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் போடுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகும்.
இப்போ நம்ம மிளகாய் போடலாமா? போட்டுட்டோம்னா ஓகே. தேவையான மிளகாய். இப்போ காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்க்கு எல்லாமே மிளகாய் தான். ஒரு 8 to 9 அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை சாப் பண்ணி வச்சிருக்கோங்கிறதுனால அளவு பார்த்துக்கோங்க. ஆமாம். ஃபைன். இப்போ இந்த மோர் மிளகா நமக்கு கொஞ்சம் ஒரு ப்ரௌனாக ஆகணும். ப்ளஸ் இந்த நம்ம நார்மல் வர மிளகா அதுவும் 2 போகும். ஓகே. இது கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும் பருப்புனால, கொஞ்சம் இந்த மிளகா போட்டால் தான் பேலன்ஸ் ஆகும் காரம். ஓகே. அண்ட் கருவேப்பிலை. ஓகே. பூண்டும் இந்த மோர் மிளகாயும் சேர்ந்து குக் பண்ணி நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அது நம்ம ப்ரெஷர் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் பேபி. ஓப்பன் பண்ணலாமா? பண்ணலாம். எஸ். ஓகே. இல்லை உதிரி உதிரியாக தான் இருக்கு. ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த தாளிச்சதை எடுத்து அதில் அப்படியே ஆட் பண்ண போறோமா? எஸ் மேம். ஓகே, நான் ஆட் பண்றேன். அப்படியே வச்சிருங்க. ஓகே. நீங்க வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்தையும் பண்ணிடலாமா? எல்லாமே பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. பண்ணிடலாமா மிக்சிங்? எஸ் மேம். ஓகே. ஸோ மிக்ஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேட்டிங்கையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இதுக்கான சைட் டிஷ்ஷும் ரெடியாக இருக்குது. யா, நீங்களே எடுத்து வச்சிடுறீங்களா? இந்தாங்க. இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற பெரிய செய்முறை தான், பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி துவரம் பருப்பையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பச்சை பயிரை தொடர்ந்து அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, புழுங்கல் அரிசி, அதையுமே ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஸோ அதை ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஊற வச்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 1.25 to 2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பை சரி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து கடலை எண்ணெயை ஆட் பண்ணணும். அதை மூடி வச்சுட்டு 2 விசில், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் சிம்மில் வைக்கும் போதே இன்னொரு விசிலும் வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணணும். அண்ட் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தக்காளி, தேவையான அளவுக்கு வெங்காயம், பூண்டு, எண்ணெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாய், உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லேயோ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியை அதுக்குள்ளே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வர வரைக்கும் அதை குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து உப்மா தாளிப்புக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஃபைனாக அது வந்து பொரிஞ்சு வரும்போது தேவையான அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணோம். ஸோ பூண்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மோர் மிளகாவையும் போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாவையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதை வந்து ஃபைனாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வதக்குனதை இந்த உப்மாவில் அப்படியே ஆட் பண்ணுறோம். உப்மாவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் ரைஸ் சுண்டல் உப்மா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரைஸில் நிஜமாவே பார்த்தீங்கன்னா எங்கே டச் பண்ணாலும் தால் ஒரு பக்கம், பூண்டு முழுசா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து அந்த மோர் மிளகா ஒரு பக்கம். பட் செம்ம டேஸ்டான ஒரு விஷயம் தான் அது. இப்போ சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த மோர் மிளகாவும் சரி பூண்டும் சரி ரொம்ப பிடிக்கும். அண்ட் பச்சை பயிரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்க்ரீடியண்ட். அண்டு சொல்லப்போனால் அவங்க ஒரு ஃபில்லிங்காக இருக்கும்னாங்களே, ஃபில்லிங்காக மட்டும் கிடையாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பிடிச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு நமக்காக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நிஜமாவே கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது.
சட்னியோட சாப்பிடும்போது இன்னுமே பெட்டரா இருக்கு. ஸோ ஒரு நல்ல காம்போ, ஒரு நல்ல ரெசிபியை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு குக்கரி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபியை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆங்கராகவும் சரி அண்ட் நம்ம ஷெஃபும் சரி 2 பேரும் அதை டேஸ்ட் பண்ணிட்டு அடடா நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான். அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு ரெசிபியை கொடுத்துட்டு கிளம்பிக்க போகிறோம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நான் தேவி கிருபா வித் மோகன ரூபிகா அவர்கள் அண்ட் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர்.